ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. 13 வாக்கியங்கள் பார்த்துட்டோம். 10 வாக்கியங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். 11வது வாக்கியத்திலேருந்து சொல்கிறேன். பிஞ்சாய் பழுத்தேனே ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே. இப்போ 14வது வாக்கியம். இதுவும் ஒரு ஆழ்வாரோட சம்பந்தப்பட்ட வாக்கியம் தான் பேசுகிறா. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. ஆழ்வார் பொதுவாக எல்லா ஆழ்வாருக்கும் ஒரு பேர் இருக்கும். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும். பெரிய ஆழ்வார், அந்த மாதிரி பேர் இருக்கும். ஆனால் இந்த ஆழ்வாரை ஆழ்வார் அப்படின்னாலே அது நம் ஆழ்வார் தான். ஸோ நம்ம ஆழ்வாருக்கு ஆழ்வார்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவோம். இவரோட ஊர் இவர் பிறந்த ஊர் திருக்குருகூர். அது ஒரு திவ்ய தேசம். ஆனால் அந்த ஊரோட பேரையே மாற்றி ஆழ்வார் திருநகரின்னு வச்சுட்டாலாம். ஏன்னா இந்த ஆழ்வார் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததுனால ஆழ்வார் திருநகரின்னு பேரையே மாற்றி வச்சாச்சான் அந்த ஊருக்கே பேர். அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார் தான் நம் ஆழ்வார். இந்த வாக்கியத்தில் அவர் என்ன சொல்கிறார்? அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே அப்படின்றார். சிறியன் அப்படின்றார். அவன்னா யாரு? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை தான் அவர் குறிப்பிடுறார். ஸோ அவர் ஏன் சிறியவன்னு சொல்கிறார்? அவர் ஆக்சுவலாக பார்த்தா வேதமெல்லாம் சொல்கிறது அவ்வளோ பெரியவர். பகவான் அவ்வளோ பெரியவர்னு. அவர் சர்வ சாட்சாத்காரர், திருஞானன், அப்புறம் அவர் வேதத்தெல்லாம் வித்து, அப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லாமே அவர் தான். அத்தனை பிரம்மாண்ட கோட்டி அகிலாண்ட நாயகன்னா அவர் தான். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாண்டமான அகிலாண்ட கோட்டி நாயகனை இவர் ஏன் சிறியவன்னு சொல்கிறார்? அதுக்கு அவர் அவ்வளோ அழகழகாக உதாரணம் சொல்கிறார். கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர், யசோதா குட்டி கிருஷ்ணரை கட்டி போட்டுடுறாளாம். ஏன்னா குட்டி கிருஷ்ணர் பயங்கரமாக சேஷ்டை பண்ணுவாராம். எல்லா பானையெல்லாம் உடைக்கிறது, வெண்ணெயை திருடுறது, எல்லாரோட கை வளையலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, ஜடையை பிடிச்சி இழுக்கிறது, எல்லா விதமான சேஷ்டையும் கிருஷ்ணர் பண்ணுவாராம். அப்போது யசோதா கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். லைனில் எல்லாரும் யசோதா கிட்ட, பாரு உன் கிருஷ்ணன் இப்படி பண்ணார், இப்படி பண்ணா, அப்படி பண்ணான்னு. யசோதா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கட்டி போட்டுருவாளாம். கட்டி போட்டால் கிருஷ்ணர் அப்படியே உதட்ட பிதிக்கிண்டு அழுமா, அம்மா நான் இனிமேல் யாரையும் இழுக்க மாட்டேன், யாரோட ஜடையும் இழுக்க மாட்டேன், யாரையும் நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், நான் வெண்ணெய் திருட மாட்டேன், நான் பானையை உடைக்க மாட்டேன்னு அழுமா. அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை யசோதா மாதா கட்டி போட்டால் அந்த கிருஷ்ணர் கட்டி போடுறதுக்கு அனுமதிக்கிறார் பாரு. அவர் சிறியவன் இல்லையா? எவ்வளோ எளிமையானவன். சிறியவன்னா ஆழ்வாரோட பாஷையில் எளிமையானவன் அர்த்தம். ஸோ அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறார். பகவான் நம்மெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுவோம், இந்த பாரு தப்பு பண்ணாத, உம்மாச்சி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உம்மாச்சி அவ்வளோ கருணையுள்ளவர். அவர் திருத்துவாரே தவிர கண்ணெல்லாம் குத்த மாட்டார். தப்பு பண்ணால் தப்பு தான், அதை திருத்தணும். ஆனால் திருத்துவாரே தவிர, அன்போடு திருத்துவாரே தவிர கண்ணெல்லாம் குத்த மாட்டார். குழந்தைகளுக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லி வளர்க்கக்கூடாது. நம்ம பெருமாள் பகவான் நமக்கெல்லாம் நல்லது தான் செய்வார். நம்ம கூட அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஒரு தந்தையா, தாயா, ஒரு சகோதரனா, ஒரு கைடாக, ஒரு டீச்சராக, ஒரு குருவாக இருப்பார். அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர, அம்மாச்சி கண்ணை குத்திடும்
உம்மாச்சிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் இப்படின்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி சொன்னால் அந்த குழந்தைகளுக்கும் பயம் வந்துடும். பயம் வரக்கூடாது, பகவான் மேலே பக்தி தான் வரணும். இந்த நம்மாழ்வார் வந்து அந்த பக்தியை தான் அவர் சொல்கிறார். அவன் சிறியவன், அவன் வந்து ரொம்ப எளிமையானவன், நம்ம அவன்கிட்ட பக்தி பண்ணால் அவன் அப்படியே இறங்கி வந்துடுவான் அப்படின்றத விஷயத்தை தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறார். ஏன் அர்ஜுனன் மகாபாரத போரில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வராராம். வந்து ஏ கிருஷ்ணா, நீ தான் எனக்கு வந்து சாரத்தியம் பண்ணணும் இதில் போரில் அப்படின்ன உடனே கிருஷ்ணர், இத்தனைக்கும் துவாரகாதீஷன், அவர் பெரிய துவாரகாதீஷன்னா ராஜா அவர். ஆனால் அவர் அழகாக சொன்னாராம், சரி நான் சாரத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போது அந்த போர்க்களத்தில் வந்து பயங்கரமாக சப்தம் வந்துட்டுருக்கும். ஒரு பக்கம் வந்து யானைகள், ஒரு பக்கம் குதிரைகள், ஒரு பக்கம் நார்மல் ஆர்மி மென் எல்லாம் சண்டை போட்டுருக்கிறதுல அந்த சண்டை சத்தத்தில் வந்து இப்போ ரதம் ஓட்டுறவரை வந்து கிட்ட சொல்லணுன்னா லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு திரும்பணும் அப்படின்லாம் சொல்லணுன்னா அவளுக்கு கத்தின காதில் விழாது. ஏன்னா அவ்வளோ சத்தமாக இருக்கும் அந்த போர்க்களம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுவாரோ அர்ஜுனன் வந்து ரைட்டு திரும்பணுன்னா அவரோட ரைட் லெக்கை வந்து கிருஷ்ணரோட ரைட் ஷோல்டர்ஸில் அப்படியே காலால் உதைப்பாராம். உதைச்ச உடனே கிருஷ்ணருக்கு தெரியுமா ரைட் திரும்பணும்னு, அப்படியே ரதத்தை ரைட் திரும்புவாராம். அதே மாதிரி லெஃப்ட்டு திரும்பணுன்னா லெஃப்ட் லெக்கால் லெஃப்ட் ஷோல்டரை உதைப்பாராம். உதைச்சா அப்போ கிருஷ்ணருக்கு தெரியுமா லெஃப்ட் திரும்பணும்னு. அப்படி உதச்சி இந்த போரில் வெற்றி அடைஞ்சவர் அர்ஜுனன். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து எவ்வளோ எளிமையாக இருந்தால் அவரோட தோளை உதைக்கிறதுக்கு அனுமதிப்பார். அந்த மாதிரி அவர் சிறியன்தானே, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அவரை வந்து இளமையாக ஆக்கி, தட் இஸ் இன் த சென்ஸ் ஹி இஸ் மேட் ஹிம்செல்ஃப் வெரி சிம்பிள் ஃபார் த பக்தாஸ். இந்த விஷயத்தை தான் நம்மாழ்வார் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாராயணன் வந்து நாரதர் வந்து நாராயணன்கிட்ட போய் கேட்குறாராம், இந்த மாதிரி யார் ரொம்ப பெரியவா அப்படின்னு. உடனே நாராயணன் வந்து சொல்கிறாராம், இந்த பூமி தான். அப்புறம் வந்து சொல்கிறாராம், இல்லை இந்த ஆகாசம் அப்படின்னு, இல்லை அப்புறம் இந்த கடல்கள் இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறாராம், இந்த எதுவுமே பெருசு கிடையாது, ஆனால் நீ தான் பெரியவன் அப்படின்றாலாம். நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான். என்னன்னா, நீ எப்படி உன்னோட அன்பால் இந்த பகவானை உன் இதயத்துக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுருக்கியோ, அப்போ பகவான் வந்து உன் இதயத்துக்குள்ளே வந்துடுறாருல அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு, அப்போ வந்து பக்தன் தானே ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லி நாராயணனே நாரதர்கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி பக்தன் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் வந்து இளையவன் தானே. ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் வந்து இந்த நம்மாழ்வார் வந்து வேதங்கள் எல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்தாராம். ஸோ பாசுரமாக மாற்றுறதுக்கு, ஸோ திருவாய்மொழி. ஸோ அவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அவரோட சிஷ்யர் வந்து மதுரை கவி ஆழ்வார். அந்த விஷயத்தை நான் அப்புறமா சொல்கிறேன், எப்படி மதுரை கவி ஆழ்வார் வந்து இவருக்கு சிஷ்யனாக வந்தார் அண்ட் அவளோட சம்பந்தம் என்ன அப்படின்றது நான் இன்னொரு வாக்கியத்தில் நான் சொல்லுவேன். இப்போது தர சமயத்துக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மதுரை கவி ஆழ்வார் வந்து இவரோட சிஷ்யன். ஸோ இவர் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே மதுரை கவி ஆழ்வார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா திவ்ய தேச பெருமாளுக்கும் அனௌன்ஸ் பண்ணாராம், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நம்மாழ்வார் வந்து வேதங்கள் எல்லாம் தமிழில் வரிசைப்படுத்தி பாசுரங்களாக கொடுக்க போகிறார் அப்படின்னு. அப்போ உடனே எல்லா திவ்ய தேச பெருமாளும் பார்க்கடல்லேருந்து எல்லா பெருமாளும் வந்து லைனாக வந்து நின்றுட்டாளாம். ஏன்னா ஒரு பாசுரம் வாங்கிறதுக்காக நம்மாழ்வார்கிட்டேருந்து அத்தனை 108 திவ்ய தேச பெருமாளும் வந்துட்டாளாம். அனந்த பத்மநாபனும் குடும்பத்தோடு வந்துட்டாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளும் அவாவா வந்து எனக்கு ஒரு பாசுரம்னு கேட்டுட்டு வந்துட்டாளாம். அப்பேற்பட்ட அத்தனை பெருமாளையும் வந்து வரிசையாக நிற்க வச்சா யார் சிறியவன்? பெருமாள் தானே. ரொம்ப சிறியவனா, இளையவனாக இருக்கார். அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ சிம்பிள். இந்த மாதிரியான பெருமாளை தான் நம்மாழ்வார் வந்து அவன் சிறியன் என்றேனோ அப்படின்னு சொல்கிறார்.
இந்த விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை பிடிச்சுன்ட்டு சொல்கிறா, இந்த மாதிரி நம்மாழ்வார் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அந்த ஆழ்வார், அவ்வளோ அழகாக பகவானை வந்து வெரி சிம்பிள், அவர் வந்து சிறியவன் அப்படின்னு அழகாக நிரூபணம் பண்ணார். ஆனால் நான் இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரிலாம் தோணவே இல்லையே, நான் வந்து இந்த ஊரை விட்டு போகணுன்னு தானே எனக்கு தோன்றது. அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்படியே ராமானுஜருக்கு ஆனந்தமாக இருக்கான். ஏன்னா இந்த விஷயம்லாம் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இதனோட சாராம்சத்தை வந்து தோண்டி எடுத்து தான் நம்ம இந்த சாராம்சத்தை தெரிஞ்சுக்கணும். சிறியவன், பகவான் வந்து சிறியவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும், சிறியவன்னு தெரியாது, எல்லாருக்கும் பகவான் வந்து ரொம்ப எளிமையானவன் அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் இந்த சாராம்சத்தை அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா பாரு, அவன் சிறியவன் அப்படின்னு, ரொம்ப எளிமையானவன், நமக்கு எல்லாருக்கும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்கிறவர். ராமா அப்படின்னா ஆமா அப்படின்னு ஓடி வருவாராம் ராமர், அந்த மாதிரி அவ்வளோ எளிமையானவராம். அந்த மாதிரி பகவானை வந்து நம்ம உள்ளேந்து கூப்பிட்டோன்னு, உள்ளுக்குள்ளே தான் பகவான் இருக்கான், உள்ளேந்து நம்ம கூப்பிட்டோன்னா பகவான் கேட்டுண்டு வந்து நமக்கு எல்லாம் நமக்கு எல்லாம் அருள் புரிவர். அந்த மாதிரி நம்ம கூப்பிட்றதுல தான் இருக்குது. பக்தியோடு கூப்பிடணும். பக்தியோடு கூப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக பகவான் வருவார், வராமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ இளையவன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெண் பிள்ளை சொல்லிட்டா பாருன்ட்டு ராமானுஜருக்கு ஆனந்தமாக, அவ்வளோ பரமானந்தமாக அப்படியே அனுகிரகம் பண்ணுறாளோ அந்த பெண் பிள்ளைக்கு. அவன் சிறியவன் என்றேனோ ஆழ்வாரை போலே. அடுத்த வாக்கியம் என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.